ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி அரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு இனிப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இந்தோனேஷியாவில் ஃபேமஸான ஒரு ரெசிபி. அங்கே இதை ஸ்வீட் க்ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அரிசி மாவு அரை கப், 240 ml கப்பில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, பேக்கிங் சோடா அல்லது குக்கிங் சோடா அரை டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், சர்க்கரை அரை கப். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்சியில் போட்டு கூட ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் ஒரு 220 ml, அதாவது நீங்கள் ஒரு கப்பு மெஷர் பண்ணிங்களா 240 ml கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ பாலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்க போகிறோம். ஒரே ஒரு முட்டை மஞ்சள் கருவோடு சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். முதல்ல கரெக்டான தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்திருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஊற்றி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவை நல்லா கரைச்சிக்கணும். அரிசி மாவு எந்த அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம். ஆனால் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கிற அரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். ஸோ ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான் நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஆயிலெலாம் எதுவும் விட தேவையில்லை. இதை மூடி வச்சுருந்தீங்கனாலே அப்படியே வெந்துடும். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கிறதுனால டக்குன்னு கருத்துரும். அது மாதிரி அடி பிடிச்சி கருகிற ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓரளவு வெந்துருச்சுன்னா பார்த்தாலே தெரியும். அப்போ நம்ம இதில் ஃபில்லிங் போட போகிறோம். நான் ஜாம் போட்டிருக்கேன். இனிப்பாக வேணும்னா ஜாம் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரமாக வேணும்னா சட்னி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஜாம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு பாதி இதுக்கு தோசையை நம்ம மடக்க போகிறோம். அதனால் பாதி அளவுக்கு ஜாம் போட்டுட்டு தோசை அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாம் இன்னொரு பக்கமும் ஒட்டிக்கும். ஸோ இது ஒரு வெரைட்டி. ஸோ ஜாம் போட்டாச்சு. இதே மாதிரி தான் மறுபடியும் ஜாம் போட்டுட்டு கூட நான் பனானா வச்சுருக்கேன். வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி வைக்கலாம், இல்லை என்ன ஃப்ரூட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு அப்போ ஃபோல்டு பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போது ஸ்கூல்ஸுக்கு இது கொடுத்து விடுறதுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறக்கு, இல்லை ஸ்கூல்லேருந்து வந்ததும் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சாக்லேட் சிப்ஸ் இருந்தது, அதனால் சாக்லேட் சிப்ஸ் இல்லை கிரேட்டட் சாக்லேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் ஃபில்லிங்ஸு. ஸோ இது ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எங்கேயாவது வெளில போகிறோனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வேக விட்டு மொறுமொறுன்னு போயிடுச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பாகிடும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அது சாஃப்டாகவே தான் இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயோ இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயோ கொடுக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு தோசை ஊற்றிட்டு அடுத்த தோசை ஊற்றும் போது எண்ணெய் விடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஈர துணியால் அந்த கடாயை நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை ஒட்டாமல் நல்லா வரும். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.